அண்ணவனை கொல்ல வேண்டும் வேண்டும் என்று மயக்கம் தொண்டருக்கு சாப்பிட்ட உடனே புஜங்கள்லாம் துடிக்குதா? உண்ட மழக்க தொண்டருக்கு உண்டு. உண்ட மழக்க தொண்டாட போறன்னு சொல்லுவாங்க. இவ்வளவு நாள் பொறுத்து வந்து இன்னைக்கு தானே ஒண்ணு சேர்ந்திருக்கோம். சாப்பிட்டு செஞ்சா 10 இருந்து போனா என்ன? அம்மா சொன்னபடியா சாப்பிட்டாச்சு. கொஞ்சம் அம்மா மேல வீந்தி ஏந்து அவர் 3 எண்ணெய் கொடுத்து தலைமைக்கு போயிடலாம். அம்மா மேல வீந்தி என்னத்த அம்மா மேல வீந்தி ஏந்து பார்த்து எங்க அம்மா மேல பஞ்சவீங்க படுத்துறீங்க. அதான் இந்த அம்மா மேல வீ வாங்கி ரொம்ப நாள் ஆகி போச்சுல்ல. ரொம்ப நாள் ஆகி பாத்தியா அதான்டா போய் அம்மா வீட்டுல வந்து ஒரு வீந்தி ஏந்து போட்டு உமா ஒரு வலுவக்குறான். உண்ட மயக்கும் தொண்டருக்கும் உண்டு. சற்று நேரம் உண்டு போ உறங்கி போ. நான் ஏய் போடுறேன். சரி. நான் போயிட்டு அத்தாளுக்கு பஞ்சனை கொண்டு வாடா. ஏமா எதுல பேன் வைடா? பேன் எதுல வைக்கட்டும்னு கேளு.
உனக்கு என்னடாச்சு கம்மியாட்டி பேர் இப்படி தூங்கிட்டே போயிட்டு வெளியே மொத்த காட்சி வாங்கி கொள்ளான்னு உனக்கு சம்பளம் ஏற்றி தரேன். யாரும் எழுப்பாட்டீங்களா? இப்படியே இருக்கட்டும். பச்சை சண்டைக்கு போகாம இருந்தா என் காலு நிலைக்கும். எழுப்ப கூடாது. அமைதியா இருங்க. ஏறு ஓட்டாருன்னு சொல்லிட்டு காரை கட்டி இறவான்னு சொல்லிட்டு மாடத்துக்கு தோல் மேல வச்சுக்கினேன். நல்லா காரை அமைக்க பிடிச்சி மேடம் மோய் கட்டியா? சரி மகராஜா போயிட்டு வெளியே அனுப்ப சொன்னா கிளிங் கிளிங் பாடி போயிட்டு பொழுதுமே வெடியார்களாம் பொருந்தவே அச்சுதிங்க அழுதிலா வசனம் தந்த பாட்டி வந்தன அடி அழுதுமே கதற வேண்டாம் அறிவையோ என் கண்ணு எதிரி தன்னை எடுக்கிட கூறு கண்ணே உதயமாக இன்னும் சற்று நேரம் இருக்கிறது. அதற்குள்ளதாக உனது பொன்னான வாய்த்திருந்து எனக்கு அழகா வாய்த்தம்பளம் சொல்லி அனுப்ப போகாதே போகாதே பெண்களுடைய ஐயா நான் கண்ணுறங்கி இருக்கும் பொழுது சுவாமியே இந்த பாலினால் ஒரு ஆகாத சொற்பனம் கண்டேன் ஐயா. அப்படிப்பட்ட கனவு என்ன கண்ணே பொன்மாலை? சொற்பனை எல்லாம் தெரியுமா சுவாமி? வாழை மரங்கள தாழ கண்ணே அந்த மல்லிய தொட்டமோ வாழ கண்டே
நம்முடைய வாழ வர வளர்ந்து வளர்ந்து காணும்படி நான் கிணறு கண்டேன் ஐயா. நம்முடைய மல்லிகை தோட்டம் அனைத்தும் சுவாமியே நான் வாடி பாடுபடி கிணறு கண்டேன் சுவாமி. அடுத்த கிணவு அது மட்டும் இந்த பாவி நான் இன்னும் என்ன சொல்வதை கண்டேன் தெரியுமா? என்ன கிணவு? மாலையா மஞ்சள் நான் நந்திக்கரைக்கு சென்று மன்னா நான் நீராடி விட்டு ஐயா என்னுடைய மஞ்சள் குங்குமத்தை பார்த்தா சுவாமி தானபானம் செய்யும் பொழுது சுவாமி என்னுடைய மஞ்சள் குங்குமம் கரியம் போயிருக்கும்படி நான் கிணறு கண்டேன் ஐயா. இதுவும் ஆகாத சகுனம் தான். அடுத்த கிணவு மாலையோ தேரையோ என்னை கொண்ட பெண்கள் எல்லாம் ஒற்றுமையாக சேர்ந்து ஐயா எனக்கு தாயிட்டு சிதனமாக மன்னா எனக்கு தங்க தாமரை ஐயா எனக்கு மாலை சாலை மஞ்சள் குங்குமா எனக்கு கொண்டு எழுதி கொண்டு சாமியே எனக்கு பூவை எடுத்து கொண்டு மன்னா எனக்கு வளையல எடுத்து கொண்டு சுவாமியே எனக்கு தாய் விட்டு சிதறமாக எனக்கு வெள்ளச்சாலை விடுத்தி மன்னா ஒருபடியாக கிணறு கண்டேன் சாமி. அதனால் போர்க்களத்திற்கு போர்க்களத்துக்கு போக வேண்டாம் ஐயா. வேண்டாம் சுவாமி. போக வேண்டாம் மன்னாடி போக வேண்டாம்
பொன்னே பொன்மாலை, இன்று ஒரு நாள் எனக்கு போஜனம் கொடுத்து நீர் கொடுத்து போர்க்களத்திற்கு போக வேண்டாம், அவர்களோடு சேர வேண்டாம். ஆகாத கிணவுகள் எல்லாம் கண்டே, அதனால் போர்க்களத்திற்கு போகாதீர்கள் என்றார். காலமெல்லாம் சோறு போட்ட தம்பி துரியோதனன் என்ன நினைப்பார்? மோசம் செய்து விட்டானே, அண்ணன் துரோகம் செய்து விட்டானே, மனைவியின் வார்த்தை கேட்டானே, துரோகம் செய்தானே அண்ணன் என்று எனக்கு பொன்மால தவறாக தம்பி துரியோதனன் நினைப்பார். அதனால் உனது வாய்த்தாம்பலம் சரியில்லை என்றாலும் இரண்டாவது நீ என்ன செய்ய வேண்டும் தெரியும்? கற்பூர ஆராதனையோடு சபாத்தாம்பலம் கொடு. போயிட்டு வர சபாத்தாம்பலம் கொடு. எந்தானை மாலையிட்ட வெற்றியோடு போய் வாருங்கள் என்று ஓடி வந்து ஆசையோடு எனக்கு சபாத்தாம்பலம் கொடுக்க வரும் பொழுது உன் கரத்தையும் என் கரத்தையும் விட்டு இந்த பாழாப்போன தரையிலே கை தவறி போய்விட்டதே, கை தவறி போய்
என்ன நடக்குமோ தெரியவில்லை. நீங்கள் எனக்கு வாரே. கடைசி நேரத்தில் சுவாமிய எனக்கு என்னுடைய பிள்ளைக்கும் ஐயா ஒரு ஆதரவு